Hello everyone, welcome to my YouTube channel. நான் திவ்யா. இன்னைக்கு வந்து ஆகஸ்ட் மந்த்துக்கான ரீடிங் ரேப் அப் தான் பார்க்க போறோம். ஆகஸ்ட்ல வந்து நான் 6 books என்னமோ கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். அது என்னென்ன அப்படிங்கறத நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்டா வந்து கார்கால அணங்கு அப்படிங்கிற ஒரு புத்தகம் வந்து வாசிச்சேன். கார்கால அணங்கு வந்து எப்படின்னா ஆண்களை பத்தியான கவிதை வந்து எழுதியிருந்தாங்க ரேவந்தி ஆலிசை அவர்கள். நிறைய பேர் வந்து பெண்களை பத்தி நிறைய கவிதைகள் எழுதிட்டு இருந்தாலும் ஆண்களை பத்தி மிக கம்மியா தான் எழுதியிருப்பாங்க. ஆனா இவங்களும் வந்து ரொம்ப அழகாவே ஆண்களை பத்தி வந்து நிறைய கவிதைகள் வந்து இந்த புத்தகத்துல எழுதியிருந்தாங்க. ரொம்ப படிக்க வேண்டிய புத்தகங்கள்ல இதுவும் ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி நான் கண்டிப்பா சொல்லுவேன். செகண்டா நான் வாசிச்ச புக் வந்து அவேக்னிங் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு புக், கந்தராவ் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து எழுதுனது. இது வந்து எப்படி எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த புக்ல அப்படின்னா டே டு டே ஆக்டிவிட்டிஸ் வந்து டே 1, டே 2, டே 3 அந்த மாதிரி அழகா லிஸ்ட் பண்ணியிருந்தாரு. இது வந்து நம்ம பிரெத் கண்ட்ரோல் எப்படி இருக்கும், எப்படி பண்ணணும், பிரெத் ஸ்டேட்ஸ் பத்தி, மெடிடேஷன் பத்தி, ஜேர்னலிங்கோட இம்பார்ட்டன்ஸ், நம்ம மைண்டு, சோல் அண்ட் ஈட்டிங் ஹேபிட்ஸ் பத்தியுமே வந்து எப்படிலாம் ஜேர்னல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அழகா ஒரு 3 monthsக்கான ஆக்டிவிட்டிஸ் வந்து கொடுத்திருந்தாரு. கண்டிப்பா வாசிக்க வேண்டிய ஒரு புக்னே சொல்லுவேன். அதாவது நம்ம மைண்டை பத்தி, நம்மளோட செல்ஃப் பேர்லயே இருக்கு அவேக்னிங் கான்சியஸ்னஸ் அப்படின்னா நம்மளுடைய இன்னர் செல்ஃபையே வந்து நம்ம ரியலைஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு செல்ஃப் ரியலைசேஷனுக்காக கண்டிப்பா இந்த புக் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு கண்டிப்பா சொல்றேன். தேர்டா நான் வாசிச்ச புக் வந்து தூண்டில் மிதவையின் குற்ற உணர்ச்சி, கலாப்ரியா அவர்கள் எழுதின புத்தகம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுவுமே ஒரு கவிதை தொகுப்பு. இதுதான் வந்து நான் அவருடைய எழுத்துல வாசிக்கிற முதல் புத்தகம். இவரோட மாற்றாங்க அப்படிங்கிற ஒரு புத்தகமும் வச்சிருக்கேன், அதுவும் நான் வாசிக்கணும்னு இருக்கேன். அதுவும் ஒரு கவிதை தொகுப்பு தான். அடுத்தது வஞ்சமகள். இது வந்து எப்படின்னா கம்ப ராமாயணத்துல வந்து சூர்பனகை படலம் அதை பத்தி எழுதின ஒரு நாடகம் தான் வந்து வஞ்சமகள். இதுல வந்து 4 நாடகங்கள் வஞ்சமகள் புத்தகத்துல இருக்கும். பரங்கியர் வந்தார், வஞ்சமகள் இருக்கும், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு 4 நாடகங்கள் வந்து அந்த புத்தகத்துல இருக்கும். எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதாவது ஆரண்ய காண்டத்துல நடக்கிற அந்த கம்பராமாயணம், அந்த சூர்பனகை படலத்துல நடக்கும் இல்லையா, அதுல வந்து நாடக வடிவத்துல இந்த புக்ல வந்து எழுதியிருந்திருப்பாங்க. இது வந்து என்னன்னா கம்பர் வந்து அவரோட தேரழந்தூர் இருக்கு இல்லையா, அவதார ஸ்தலம்னு சொல்லுவோம். அந்த ஊர்ல வந்து முதல்ல நாடகமா அரங்கேற்றிய புத்தகம் அந்த, அதாவது அழகிரிசாமி அரங்கேற்றிய அழகிரிசாமியோட முதல் நாடக தொகுப்பு தான் வஞ்சமகள் அப்படிங்கிற மாதிரி அதுல வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இது 4மே ரொம்ப சூப்பரா இருக்கும். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய சப் டாபிக்ஸ் மாதிரி, அதாவது நாடகங்கள் சின்ன சின்ன நாடகமா நிறைய நாடகங்களுமே இருந்துச்சு. அதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்தது 5th வந்து மழைக்காலமும் குயிலோசையும் அப்படிங்கிற ஒரு புத்தகம். அதாவது பறவைகள் பத்தி, இயற்கை பத்தி, விலங்குகள் பத்தி, வளர்ப்பு பிராணிகள் பத்தி, அந்த காட்டுயிர்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலயும் அது வந்து எப்படி அது வந்து தன்னுடைய சூழ்நிலைய மாத்திக்கும் அப்படிங்கிற மாதிரி பறவைகள், விலங்குகள் எல்லாமே ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் அது எப்படி வந்து அதை அடாப்ட் பண்ணிக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய இயற்கை சார்ந்த விஷயங்கள் வந்து எழுதியிருந்தாரு. இது எழுதினவங்க வந்து மா கிருஷ்ணன். அதாவது இவர் வந்து மாதவையா இருக்காரு இல்லையா, அவருடைய மகன். அதாவது அவர் வந்து முன்னாள் அவர் வந்து பெரிய தமிழ்ல வந்து பெரும் பங்கு ஆற்றிய ஒருத்தர். அவருடைய 8வது மகன் தான் மாதவையா. இந்த புத்தகம் வந்து எனக்கு ஞானசம்பந்தம் ஐயா சொல்லிதான் எனக்கு தெரியும். இந்த புக் பத்தியுமே நான் வந்து ஒரு டீடைல் ரிவ்யூ வந்து சேனல்ல இருக்கும், பார்க்கலன்னா கண்டிப்பா அதையும் பாருங்க. அடுத்தது 6th நான் படிச்சது பெண் எனும் பகடக்காய் அப்படிங்கிற ஒரு புத்தகம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஜீவசுந்தரி அவர்கள் எழுதிய புத்தகம். இப்போ வந்து அதிகமா மேல் அவங்க சொல்ற கருத்துக்கள், சிந்தனைகள் தான் அதிகமா இப்போ வரைக்குமே வந்து செயல்பட்டு இருக்கு நம்ம சமூகம். பெண்கள் இருந்தாலுமே அதிகமா மேல் டாமினன்ட் சொசைட்டியா தான் இருக்கு எல்லா விஷயத்துலயுமே. ஸோ அதை பத்தி அழகா வந்து சொல்லியிருப்பாங்க. இதை பத்தியான ஒரு ரிவ்யூமே நம்ம சேனல்ல இருக்கு, கண்டிப்பா வாசிக்கலன்னா வாசிங்கன்னு சொல்லுவேன்.
அதுக்கப்புறம் நான் வாசிச்சது அறம் புத்தகத்துல ஒரு 4 சிறுகதைகள், யானை டாக்டர், சோற்றுக்கணக்கு, 100 நாற்காலிகள், பெருவழி. இது 4மே படித்தேன். அறம் புக் பற்றி நான் கண்டிப்பாக செப்பரேட்டாக ஒரு வீடியோ பண்ணுறேன் ஃப்யூச்சரில். ஸோ இதுவுமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லாமே. ஆல்ரெடி நான் சோற்றுக்கணக்கு படிச்சிருக்கேன், இப்போ வந்து நான் ரீரீட் தான் பண்ணேன். யானை டாக்டர் அதுவுமே அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இது எல்லாமே உண்மை சம்பவங்களை பேஸ் பண்ணி எழுதின ஒரு கதைகள் தான். இது எல்லாம் தான் வந்து நான் ஆகஸ்ட்ல படித்த புக்ஸ். நீங்கள் ஆகஸ்ட்ல என்னென்ன புக்ஸ் வந்து ரீட் பண்ணீங்க அப்படிங்கிறது எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. இது வரைக்கும் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.